அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்துருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜென்ராலிட்டிஸில் நண்பர்களே, ஷாக் அப்படின்னா என்ன? அதாவது திடீர்னு அல்லது வன்முறையான சூழ்நிலையில் நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற அல்லது அங்கே நடக்கக்கூடிய நிலைகளில் உடல் ரீதியாக, மன ரீதியாக நமக்குள் ஏற்படக்கூடிய விளைவு தான் வடிவேல் ஒரு படத்தில் ஷாக் ஆயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இது எப்பெல்லாம் இந்த ஷாக் ஒருத்தருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விபத்து ஏற்படும் பொழுது அதை பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்பாங்க. அல்லது எலக்ட்ரிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். மின்சாரத்தை தொட்டுட்டா ஒரு அடிச்சு அப்படி தூக்கி வீசும் அல்லது பிடிச்சிக்கும், அப்போ ஒரு ஷாக் ஏற்படும். ஃபிட்ஸ் வரும்போது, வலிப்பு நோய் ஏற்படும் பொழுது, சிலர் தூங்கும் பொழுது, சிலர் நடக்கும் பொழுது, சிலர் நடக்க துவங்கும் பொழுது இப்படி இருக்கும். சிலர் யாராவது அப்படி தொட்டாங்கன்னா அப்படியே விருக்குன்னு ஒரு ஷாக் ஆவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, சிலருக்குன்னா பேச்சு அப்படியே நின்று போயிடும். வாயை திறந்து அப்படியே திறந்த வாக்குலேயே இருப்பாங்க. உண்மை சம்பவம் என்று சொல்கிறேன். ஒரு பெண்கள் படிக்கின்ற பள்ளி, அந்த பள்ளியில் ஒரு பெண்ணை எல்லாம் ஒரு 2-3 பெண்கள்லாம் சேர்ந்துட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை ஒரு ரூமில் போட்டு கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த பொண்ணு தனிமை, அந்த பயம், இதில் நல்லா கத்தி கத்தி மயக்கமாகி இது தொண்டை பேச்சாக நின்று போச்சு. பேச்சே வரல. அதன் பிறகு நம்மிடம் அழைச்சிட்டு வந்தாங்க. பேச்சே வரல சார், வேறு ஒன்றுமே அவங்க சொல்லலை. அப்புறம் நம்ம அவங்க ஹிஸ்ட்ரியை கேட்டோம். கேட்ட பிறகு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஒரு விளையாட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணது சார், இது ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க, இவங்க பயந்து போய் கத்துனதில் அப்படியே பேச்சு நின்று போச்சு. அப்புறம் நம்ம அதுக்கான ஒரு மருந்து கொடுத்தோம். வித்தின் 2-3 டேஸில் அந்த குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் அந்த ஷாக். அது போன்ற ஒரு நிகழ்வு இருந்தால் ஹோமியோபதி டாக்டர் போய் பாருங்கள். சிறப்பான மருந்துகள் இருக்குது. உங்கள் சிம்டம்ஸை, உங்கள் பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அவங்க அழகான மருந்துகளை கொடுத்து உங்களை குணப்படுத்தி விடுவார்கள். அந்த வகையில் நீங்கள் அக்கோனைட்டு, கேம்ஃபர், ஹைப்பரிக்கம், ஆர்னிகா, ரெட்ரமெரைடு போன்ற பல மருந்துகள் இருக்குங்க. அது உங்கள் சூழ்நிலைக்கு, உங்களுடைய ஷாக் எதனால் வந்ததோ அதற்கு ஏற்ற மருந்தை கொடுப்பார்கள். அதை பெற்று நீங்கள் நலமடையலாம் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.